ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. அவங்க 2 வழி இருக்குங்க. ஒண்ணு, கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்சு சாதிச்சு முன்னுக்கு வந்து ஒரு உச்சத்துல நிக்கிறது. இன்னொன்னு, அப்படி உச்சத்துல இருக்கிறவங்கள அட்டாக் பண்ணி பேசுறது. நடிகை நயன்தாரா மற்றும் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு மாமல்லபுரத்தில் திருமணம் நடைபெற்றது. தனது திருமண நிகழ்வுகளையும் சிறுவயது வாழ்க்கை மற்றும் திரை பயணத்தை ஆவணப்படமாக நெட்ஃபிளிக்ஸில் வெளியிடுவதாக நடிகை நயன்தாரா அறிவித்திருந்தார். நெட்ஃபிளிக்ஸ்க்கு இந்த டாக்யூ சீரீஸ்ல உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு ஏன் நினைச்சீங்க? I just want everyone to feel a little bit of happiness when they see other people's happiness. கேக்கறவன் கேனப்பையில இருந்தா கேபி சுந்தராம்பாள் ஆர்பி சௌத்ரி படத்துல ஹீரோயினா நடிக்குதுன்னு சொல்லுவீங்களே. டேய் இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா தெரிஞ்சுக்க. ஆனால் நானும் ரவுடிதான் படத்தின் தயாரிப்பாளரான நடிகர் தனுஷ் படத்தின் காட்சிகளை பயன்படுத்த ஒப்புதல் அளிக்காததால் அவரை விமர்சித்து காட்டமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. தந்தை உறுதுணையோடு சகோதரனின் இயக்கத்தில் சினிமாவுக்கு வந்து பிரபல நடிகராக மாறியிருக்கும் தனுஷ் தனது மலிவான செயல்களை புரிந்து கொண்டு இனியாவது சரி செய்து கொள்ள வேண்டும் என கடுமையாக தாக்கியுள்ளார். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அவர்கள் வந்து என்னதான் யாருங்க செல்வராகவன் அவர்களோட தம்பியா இருந்தாலும் கஸ்தூரி ராஜா அவர்களோட மகனாக இருந்தாலுமே கூட அவர் வந்து ஆரம்பத்தில் சினிமா உள்ள வந்தது ஒரு ஆக்சிடென்ட். அவங்களோட குடும்பம் வந்து இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது இருக்கிற பணத்தை வச்சு ஒரு படத்தை எடுப்போம், அந்த படம் ஓடிச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நம்ம ஊரை மாத்திட்டு போக வேண்டியதுதான் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது ஹீரோவுக்கு செலவு பண்ண காசு இல்லாம தான் தனுஷ் அவர்கள் இந்த படத்துல ஹீரோ அறிமுகமானாங்க. வெறும் திறமை எப்படி how it happened? வெறும் திறமையில் ஒரு மனிதன் எந்த விதமான பிராண்ட் பில்டிங் எக்ஸசைஸும் இல்லாம எப்படி இவ்வளவு உயரத்தை தொட முடியும்? பெஸ்ட் தமிழ் film அசுரன், பெஸ்ட் ஆக்டர் தனுஷ். We're very lucky to have Dhanush in this movie. It was an honor to work with him. இருப்பினும் ட்ரைலரில் இடம்பெற்ற 3 வினாடி காட்சிக்கு நடிகர் தனுஷ் 10 கோடி கேட்டு நஷ்டஈடு கேட்பதாக இன்று பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள நயன்தாரா, இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் போய் சாம்பார் சோறு தின்னு போ. நெட்ஃபிளிக்ஸ் வெளியாக இருக்கும் நயன்தாரா பிகைன் தி ஃபேரி டேல் ஆவணப்படத்தை என்னை போலவே ஏராளமான எனது ரசிகர்களும் நல விரும்பிகளும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசிகர்களை தடுக்க முடியாது. ரசிகர்கள் அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்யவே இதில் பணியாற்ற இருக்கும் ஒவ்வொரு தடைகளை மீறி அனைத்து பணிகளையும் முடித்து தற்போது வெளியீட்டுக்கு தயாராக செய்திருக்கிறோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. காதல், திருமணம் உள்ளிட்ட எனது வாழ்வின் மகிழ்வான தருணங்களை இடம்பெற்றுள்ள இந்த ஆவணப்படத்தில் என் வாழ்வில் மகத்தான காதலை கண்டடைந்த நானும் ரவுடிதான் திரைப்படம் இல்லாதது எனக்கு வழி மிக கொடுமையானதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். உங்க சென்டிமெண்ட் எனக்கு புரியுது, ஆனா வெறும் சென்டிமெண்ட் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? அப்படியே ஒரு செட்டில்மெண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தும் வகையில் உங்களிடமிருந்து NOC என்று அதாவது தடையில்லா சான்றிதழ் பெறுவதற்காக 2 வருடங்களாக காத்திருந்தோம். வரும்போது தர்றேன். டிக்கெட் 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 இதுக்கு வேற போராடணுமா? அடுத்த டிக்கெட் 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 கேட்டுவாங்க சார். அந்த NOC தர்றேன். சரிங்க சார். தருவானா தரமாட்டானா? அப்படியே ஆட்டே கட்டியே போட்டுருவானோ? அந்த NOC அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? சோதிங்க நினைக்கிற ஏங்க NOC கேட்ட நானு ஏன் கோவப்படுறீங்க? வந்துட்டானு நம்ம காசை கேட்டதுக்கு என்ன மாதிரி கொந்தளிக்கிறாயா? இசை வெளியீட்டு விழா மேடைகளில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில் பாதி கூட இல்லை என தனுஷை அவர் வருத்தெடுத்துள்ளார். வெறும் திறமையில் ஒரு மனிதன் எந்த விதமான பிராண்ட் பில்டிங் எக்ஸசைஸும் இல்லாம எப்படி இவ்வளவு உயரத்தை தொட முடியும்? எந்த ஒரு விஷயமும் ஈஸியா கிடைக்காது. அப்படி ஈஸியா கிடைக்கிற விஷயம் நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. வரும் முயற்சி, அப்படியே பொறுமையா முயற்சி பண்ணிட்டே இருங்க. நிச்சயமா நமக்கானது நம்மளது தான், அது அங்கேயே தான் இருக்கும். அது நம்மளை தேடி நிச்சயமா வரும். நம்ம ஒருத்தர் மேல இருக்கிற அன்பு இன்னொருத்தர் மேல வெறுப்பா மாறக்கூடாது. அப்படி மாறுனா அதுக்கு அர்த்தமே இல்லை. அந்த யாருக்குமே யார் நல்லா இருந்தாலும் பிடிக்கல, என்ன விஷயம்னே புரியல. வாழுங்க, வாழ விடுங்க, சிம்பிள். இன்றைய இளைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நல்ல சீக்கிரமா முன்னேறதுக்கு ஏதாவது 2 டிப்ஸ் நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டீங்க. சொல்லுங்க. அடுத்தவன் காசுல
10 பைசா காசுப்படக்கூடாதுங்க. வேணாங்கிற அடுத்தவன் காசு நமக்கு எதுக்குங்கிற. ஜெர்மனிய மொழியின் ஷாடாஃப்ரைடா எனும் வார்த்தையை தனுஷுக்காக அறிமுகப்படுத்துவதாகவும் அந்த வார்த்தைக்கு தீங்கு என்று அர்த்தமாக பார்க்கப்படுகிறது. இந்த அர்த்தத்தை தெரிந்து கொண்டு இனி யாருக்கும் அதனை செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நடிகை நயன்தாரா அந்த கண்டனத்தை வெகு கடுமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார். Hi, how are you? You know Schadenfreude? டேய், எனக்கு எங்க ஊர் இங்கிலீஷே புரியாது. இதுல நீ வேற. தனுஷ் மீதான நயன்தாராவின் குற்றச்சாட்டிற்கு நடிகைகள் பார்வதி, நஸ்ரியா, அனுபமா பரமேஸ்வரன், ஐஸ்வர்யா லட்சுமி உள்ளிட்ட பலரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே, யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். யாரா அவன்? இவ்வளவு அமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். போங்க, போதும்டா டேய். போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்கடா டேய். இன்ஜினியரிங் தவிர எது வேணா படிக்க வைங்கடா. போடா போடா போடா. ஐயா, ஆனா என்ன ஆனாலும் விவசாயத்தை மட்டும் கை விட்டுறாதீங்கடா. தயவு செய்து விவசாயத்தை மட்டும் கை விட்டுறாதீங்கடா டேய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.